நீங்க டோட்டல் பைபிள் எடுத்து பாருங்க, யாருடைய கோபம் மோசம் மட்டும் பாருங்க. பிதாவின் கோபத்தை பத்தி பைபிள் சொல்லாது, குமாரன் கோபத்தை பத்தி தான் சொல்லும். சங்கீதம் 2 வாசிச்சு பாருங்க. குமாரன் கோபம் கொள்ளாமலும் வழியிலே நீங்கள் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தமிடுங்கள். வெளிப்படுத்தல் 6:15-16 வாசிச்சு பாருங்க. அவர்கள் கண்மலைகளையும் பர்வதங்களையும் நோக்கி நீங்கள் எங்கள் மேல் விழுந்து சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும், இருக்கா இல்லையா? 6:16 சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய முகத்திற்கும் ஆட்டுக்குட்டியானவருடைய கோபத்திற்கும். பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு ரெண்டுத்திலையும் இயேசு கிறிஸ்துவின் கோபம் ரொம்ப மோசம். இயேசுவை நீங்க கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், அன்பு உள்ளவர், உங்க வீட்டுல ஒரு போட்டோ வச்சுக்கிட்டு அவர் தலையை சாச்சிட்டு கையை வச்சுக்கிட்டு பாவம் போல இருக்காரு நினைக்காதீங்க. சவுக்க திருப்பினாரு, ஒரு பய கிட்ட நிக்க முடியாது. எருசலேம் தேவாலயத்தில் சவுக்க திருப்பினாரு, ஒத்த நிக்க முடியாது. வசனம் சொல்லுது, திரும்பி வரும்போது இந்த தடவை சவுக்கு இல்லையாமா, பட்டயமாமா. அவர் வாயிலிருந்து கருப்புள்ள பட்டயம் புறப்பட்டது. அவ்வளவுதான். ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கணும். நீ யாருக்கும் பயப்படாத, தேவனுக்கு மட்டும் பயப்படு. நீ மனுஷனுக்கு பயந்தா மனுஷன் இல்லாத போது பாவம் செய்வ, தேவனுக்கு பயந்தா நீ பாவமே செய்ய மாட்டேன்.